நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில், அதுவும் ஹோட்டல் டேஸ்ட்டில் சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா ஹோட்டலில் சால்னா வாங்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு. சப்பாத்தி சோறுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, இது எல்லாத்தையுமே அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வறுத்த நிலக்கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பு உள்ளே சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு சில்லு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்குருவோம். தண்ணி சேர்த்து இதை அப்படியே நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா இதை ஒரு பேஸ்ட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிய விட்டுக்குவோம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடணும். இந்தளவுக்கு வதங்கின உடனே ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குருவோம். இதை ஒரு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே லேசாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு 100 கிராம் தக்காளியை நல்லா இந்த மாதிரி வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை நல்லா பொடிசாக வெட்டி உள்ளே சேர்த்துக்குருவோம். இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா தலையும் வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விடலாம். அந்த புதினா மல்லி நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும். இப்போது அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, ஏதாவது ஒரு மசாலா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளியோட அந்த மசாலா சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு 50 ml மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா புளிக்காத தயிர் சேர்த்துட்டு அந்த சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ சிக்கன் பார்த்துடலாம். சிக்கன் இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். 1/2 கிலோ எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், லேசாக உப்பு மட்டும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். அந்த ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இந்த சால்னாவுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக சிக்கன் கறியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பாதிக்கு மேலே எலும்பு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சிக்கனை சேர்த்துட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா விரவி விட்டலாம். நமக்கு இந்த சிக்கன் இந்த இடத்துலையே நமக்கு பாதிக்கு அளவுக்கு நல்லா வெந்துடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வெந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு மேலே நல்லா வதங்கிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் இறங்கி இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இப்போது மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது இந்த சால்னாவுக்கு தேவையான தண்ணி நம்ம எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ml தண்ணி சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இந்தளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. நமக்கு சப்பாத்தி நல்லா தொட்டு சாப்பிட்ற ஒரு பக்குவத்துக்கு வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா விசில் அடித்து வெந்து வரட்டும். இப்போ 2 விசில் அடித்து ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிருச்சு. குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். நமக்கு சால்னா பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணி சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சோறுக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்தளவுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நீங்கள் சால்னா பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் செம்மையாகவும் இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.